அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மஞ்சள் பிள்ளையார். ஸோ நம்ம என்னதான் கடையில் விநாயகர் வாங்கி வச்சு வழிபட்டாலும் நம்ம கையால் நம்ம விநாயகரை செய்யும்போது அது செய்யும்போதுமே ஒரு ஆனந்தமாக இருக்கும். அது செஞ்சு அதோட அவுட்புட் பார்க்கும்போதுமே அது ஒரு ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது அது இன்னுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மஞ்சள் பிள்ளையார் எப்படி அழகாக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் 3/4 கப் எடுத்துக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ரேஷியோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்துட்டு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் வந்து 3/4 டம்ளர். தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சந்தனம், குன்றின் மணி, இது வந்து எதுக்கு அப்படின்னா கண்ணு வைக்கிறதுக்காக. குச்சி, இது வந்து எதுக்கு அப்படின்னா தந்தத்துக்காக நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நூல், முப்புரி நூலுக்காக நூல் வந்து வச்சுருக்கோம். குங்குமம் அலங்காரத்துக்காக. ஸோ இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மணையில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மாவை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சளை போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கோதுமை மாவை அப்படியே வந்துட்டு 3/4 பதத்துக்கு அப்படியே அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பிசைஞ்சிட்டு வரலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அதை பிசையணும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அது கொஞ்சம் லைட்டாக நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் இலகுவாகும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம்.